ஏனோ ஏனோ ஆனந்தராகம் உன்னால் தானே நான் மாறுது. நான் போடும் பூமாலை மனம் சேர்க்கவில்லை. நீதானே. நான் சும்மா இல்ல பாடிட்டு இருக்கேன். நான் எடுத்துக்கிட்டு உன்னை நக்கல் அடிக்க போறேன். சரி சரி, கோவமா இருந்ததுலாம் போது, சூப்ப குடி. எனக்கு சூப்பு வேண்டாம், ஒரு சோப்பு வேண்டாம். நான் அந்த அளவுக்கு உணர்கிட்டு போய் இருக்கேன். உணர்கிட்டமா எனக்கு வேண்டாம். இப்போ பத்திராளி இங்க பாரு, வீம்பெல்லாம் சோத்துல காட்டக்கூடாது, கடைக்கத தின்னுரு புடி. நீ என்னத்துக்கிட்டி கோவமா இருக்கணும், நல்லா கோவமா இருக்கணும். உனக்காண்டி எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தா வெட்டிக்கிட்டு போன நீ நீ கோவமா இருக்க. உம்மட்ட இப்ப எவன் பேச வந்தான்? உம்மட்ட நான் பேச வந்தனா? நீ இருந்த என்கிட்ட பேசாதியோ. எனக்கு கோவமா வந்துச்சுன்னா நான் சோறு திங்க மாட்டேன். உமக்கு தெரியதானே செய்யும். கோவப்பட்டா எனக்கு சோறு உள்ள இறங்காது, நான் திங்க மாட்டேன். வந்து கெஞ்சதுக்கு வந்திருக்காரு, கெஞ்சதுக்கு. ஐயோ முருகா, என்னன்னு சொல்லி இவ்வளவு நான் சமாதானம் பண்ணதுக்கு நான் தான் கோவப்படணும் பாதவத்தி, அவ கோவப்பட்டுட்டு கிடக்க கிறுக்கி. தெய்வத்துக்கு மாறு வேஷமா, மகாராணிக்கு இங்கு 7 வேஷமா. இது வாயில அறுப்பு ஏதாவது வாங்கிட்டு போறதுக்கு இவர் இப்படி கொஞ்சிக்கிட்டும் கெஞ்சிக்கிட்டும் கிடக்காரு. எனக்கு தெரியாது. கோபத்துல நான் கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவேன். என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதியே, இருக்க வெப்பாலம் இதுல. நான் சும்மா இல்ல பாடிட்டு இருக்கேன். சூப்பு நல்ல ரகுமான நாச்சி கடை சூப்பு உனக்கு பிடிக்கும்னு வாங்கிட்டு வந்தேன். குடிக்க மாட்டேன்னா போ, நான் ராத்திரி சூடாக்கி குடிக்க. நல்ல ஆட்டு காலு முள்ளெல்லாம் போட்டு வச்சு இருக்குது. ரகுமான நாச்சி கடை சூப்பு உனக்கு வாங்கியிருக்கேன் 1 கப்பு. ஏன் விட்டு முறைச்சிக்கிட்டே இருக்க? வயசான காலத்துல பாட்டு ஒண்ணுதான் ஒரு ஓட்ட. பேசாம வாயை பொத்திக்கிட்டு போறேரா இல்ல என்னத்தையாவது சொல்லிவிடுவே. இந்த கொஞ்சலி கெஞ்சல எனக்கு ஆவாது. சேரப்படுத்திக்கிட்டு எரிச்சல் இருக்கு. எரிச்சல் இருக்குமா என்னைய போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது. எனக்கு போவே இருந்துச்சு, தூர போவும். ஐயே ஏட்டு என்ன கீறு கீறுடா ஏட்டு. வாங்காச்சி சேரப்படுத்திட்டு கிடக்காரு, சேர பிடிச்ச மனுஷன். இவரை கெட்டுன பாவத்துக்கு நான் குளத்துல கிணத்துல குதிச்சிருக்கலாம். என்ன வருத்து வராரா பச்சி. யாமுட்டி அவனை குட்டி அழுக பாவத்துல பாவம் முட்டி அவன் பாவம். பிள்ளைகளை அடக்கி வளர்க்கத்துல பாவம். சப்போட்டுக்கு வந்திருக்காரு, சப்போட்டுக்கு. அவன் எவன் கூட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் உங்கள்கிட்ட. அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம கண்ணால பார்த்திருக்கோம், நம்ம நினைச்சு பார்த்தோம். அவர் அப்படி இல்லைன்னு அடிச்சு நிக்காரு. பொட்டை சொல்ல அடக்கி வளர்க்கத்துல இவருக்கு என்னைய சமாதானம் பண்ண வந்திருக்காரு. எல்லாத்துக்கும் சுருக்கு சுருக்குன்னு கோவம் வருது. எடுத்தோம் கவத்தோன்னு பிள்ளைகள்ட்ட அடியை போட்டுட்டு இருக்க முடியுமா? யாமலா போட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கிய, சும்மா இருக்க வேண்டியதான்ல. இவக்கு கொழுப்பெடுத்து திரியாச்சு, இவ கொழுப்பெடுத்து திரியா. இவன் முத ஒழுங்கா இருக்கணும். இவன் வீட்டுல ஒழுங்கா அடங்கி இருந்தானே பிள்ளைகளுவோ அடங்கி இருக்கும்ல. யாச்சி, என்னைய பத்தி பேசக்கூடிய தகுதி இவருக்கு கிடையாது. நான் எங்க அப்பா வளர்த்துன வித வேற, இவரு வளர்த்துக்காரல ஒரு மாதிரி லட்சணம் மட்டு. பைலட்ட பேசிட்டு நிக்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்ல வாய மூட்டி இருக்கணும்னு இருக்கேன். எனக்கு சும்மா கிடையாமல யாமல. இவ வாரத்துக்கு ஒரு நாள் சண்டை போட்டு கிடப்பா. கோயிலுக்கு உங்க கூட நல்லா தானே வந்தா. வர்ற வழியில என்னத்தையோ சொல்லிக்கிட்டு மூஞ்ச இழுத்துட்டு வந்தாச்சு. அதோட ஆரம்பிச்சது இந்த மூஞ்சி தூக்கோல. இன்னும் இப்படிதான் இருக்கா. அப்படியால அது கோயிலுக்கு போகும்போது நல்லா தான் வந்தா. அங்க என்ன நடந்தது கோயில்ல? அது அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன். போவோமான்னு சாமத்துல வந்தா. எம்மா வீட்டுக்கு போறப்ப உறக்கமா வருதுமா. உறக்கமா வருதா? வாட்டி நல்ல நாள் பொழுது கோயிலுக்கு போகாம வா. ஐயோ எம்மா, நீ பிரியாணி கிடைக்குன்னு சொல்லிட்டு போற. என்னைய வட்டி எழுப்பி கூட்டு வந்து அவளையும் கூப்பிட வேண்டியதானே. எனக்கு உறக்க கிறக்கமா இருக்குமா. இது பொத்திட்டு வாட்டி கோயிலுக்கு போறது உனக்கு என்ன வழி? பேசாம இரு. ஆச்சி இருக்காளன்னு பார்த்துட்டு. யாச்சி இது என்ன நடையில படுத்திருக்காவ? மொட்டாச்சி, யாச்சி, யாச்சி கோயிலுக்கு போ. வருஷ பிறப்புக்கு முத தடவை கோயிலுக்கு. ஆச்சி, ஏ மொட்டாச்சி எந்திக்கல இப்படி. ஏச்சி கிளம்பில நிக்கத்துனே உறங்கிட்டு இருக்கறியா மொட்டாச்சி? யாவது ஏட்டி நான் கோயிலுக்கு வரலட்டி, எனக்கு ஒரே உறக்கமா வருவட்டி பத்திராளி. வெயிட் வாட்டி எழுப்பாத. அது கனவுல இருக்க முடியும், எழுப்பாதட்டி, கனவு கலைஞ்சிரும். யாச்சி எந்திக்க. ஆச்சி இன்னைக்கு
எந்திங்க ஏச்சி கோயில் பிரியாணி போட்டலாம் தருவா போன வருஷம் ஆட்டுக்கால் போட்டு வச்சிருந்தவ எந்திங்க ஐயோ சவுத்து முடி ஆமிட்டு இந்த வாடு வச்சா உறக்கமாக உறக்க கண்ணை சொருவிட்டு வருவிட்டு நீ போயிட்டு வாட்டியோ மாவு வந்திருக்கலாம் கூட போ. யாச்சி என்ன ஆச்சு இப்படி செய்தியா? நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லதானே செஞ்சேன், நம்பி ஏமாத்துதல என்னைய. இதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன் வாங்க வாங்க, நீங்களும் வார நீ இப்ப வர மாட்டேங்கிய. ஏன் ஆச்சு இப்படி பண்ணுதிய? அட சவுத்து முடி ஆமிட்டு இந்த வாடு வச்சு தள்ளு தள்ளு தள்ளிட்டு வாரேன். செம்மா எம்மா நீ ஆச்சி கூட போயிட்டு வாம்மா, எனக்கு முடியலம்மா, உறக்க கண்ணை சொரிட்டே வருமா. ஏடி வாணு, என்னத்த பட்டு சொல்லதுக்கு வா, ஒண்ணு இல்ல வா. நல்ல இடத்துக்கு போகும்போது கடந்து எசிலிக்கிட்டு கார் அடிச்சு கிடப்பாளுவா. வா வா, அந்த முதியை கூப்பிட்டா வரமாட்டேன்னு கிடக்கா. நீயாவது வராண்டாமா, வா ஒண்ணு இல்ல வா. கேரு உட்கார்ந்த மேனிக்கு சரிஞ்சிட்டு கிடக்காத பேரு. ஏச்சி வாங்க, வள்ளியும் கீதாவும் முன்னாடியே பேர்ப்பாவ, நீங்க வாங்க ஆச்சி. போம். இந்த அழகான பொழுதினை இறைவன் நமக்கு தந்தமைக்காக நன்றி கூறுவோம். இந்த புத்தாண்டு அனைவருக்கும் இன்பத்தை அளிக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்வோம். இந்த பொழுதினை இறைவன் நமக்கு இறையன்போடு அளித்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இறைவா மகிழ்ச்சி உண்டாகட்டும், தீமையெல்லாம் அகன்று மக்களிடையே இன்பம் உண்டாகட்டும். இறைவா 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 ஆரம்பம் இறைவா. ஆச்சி பள்ளிக்கிட்ட போய் உட்காருங்க, பூசை நடக்குது. இறைவா இங்கே வந்திருப்பவருக்கு மட்டுமல்லாது இவ்வுலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களையும் நீர் காத்தருள்வாயாக. உலக மக்கள் அனைவரும் உம் புகழை பாடட்டும், உம் கருத்துக்கள் அனைத்தும் இம்மக்களிடையே சேரட்டும். இறைவா அனைத்து மக்களுக்கும் இன்பம் உண்டாகட்டும். வள்ளி ஏடி கீதா வரலையா? வள்ளி எப்ப ஏடி வள்ளி ஏச்சே விட்டு முதேவி ஏ வள்ளி. ஏக்கா ஏக்கா வந்துட்டேலக்கா. கீதாக்கா என்ன கேட்டுட்டு இருந்தியா? கீதாவா? ஏக்கா உறங்கிட்டு இருந்தேங்க்கா, உறக்கம் தெரியக்கூடாது தான் கண்ணில் முக்க கண்ணாடி போட்டுட்டு இருக்கேன். உறக்கமா வருதுக்கா. நான் இந்த மாதிரி பூசைக்கெல்லாம் என்னைக்கு வந்திருக்கேன்? நீங்கள் சொன்னியேன்னு வந்தேன். அந்த கீதா தப்பிச்சுட்டா வரமாட்டேன்னு நீங்கள் சொன்னியேன்னு வந்தேக்கா. எனக்கு உறக்கம் கண்ணை சொருக்கிட்டு வருதுக்கா. அதான் கண்ணாடி போட்டுட்டு உறங்கிட்டேன். அட பைத்தியாடி, நல்ல வேலை கண்ணாடியை போட்டு உறங்குனேன். பூசை நடந்துட்டு இருக்கு, இப்படியே உறங்குது. பின்னாடி போய் இருக்க வேண்டியதுல கொட்டன்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்கு, கண்ணை உருட்டிட்டு கிடக்க. ஆளை பாரு. ஆனா கீதா ஏன் வரல? உறக்க வந்துட்டு தப்பிச்சுட்டாலோ? சரி, பிரியாணி பொட்டல பாத்தியா? கவர் ஏதாவது வச்சிருந்தாவளா? நட்டு எருமாட இங்க பாருட்டி, கோயில பூஜை நடந்துட்டு இருக்கா, அங்க பேசிட்டு இருக்கா. இங்க பாரு, பாதை பார்க்காத. உட்காந்து உறங்கிட்டு இருக்காச்சு, அதான் பேசிட்டு இருந்தேன். இந்த அழகான தருணத்தினை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு உலக மக்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை அள்ளித்தருமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த திருப்பலியை இத்துடன் நிறைவு செய்வோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவா உமக்கு நன்றி. இந்த புது வருஷத்துல திருப்பலினால இறைவனுக்காண்டி யாராவது பாட்டு பாடணும்னா ஸ்டேஜ்ல வந்து பாடுங்க. மைக் இருக்கு, உங்களுடைய சந்தோஷத்தை நீங்களே உருவாக்கிக்கிடுங்க. வெளியில ஜூஸ் இருக்கு, கேக் இருக்கு, கொடுக்காங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. வாங்க வந்து பாடிட்டு சந்தோஷமா இருந்துட்டு கிளம்புங்க. நட்டு மத்தம் எஞ்சி கட்டி பாட்டி போய் பாடு. ஏய் இவளே, நான் பாடுதேன், நான் பாட்டு பழகிட்டு வந்திருக்கேன். நான் தானே எல்லா வருஷமும் பாடுவேன், இப்போ என்ன புதுசாட்டு நான் பாடுவேன். நட்டு பச்சலாலி நீ போவுல. நான் பழகிட்டு வந்திருக்கேன், இப்போ என்ன? இப்ப நான் பழகிட்டு தானே வந்திருக்கேன், நான் பாடுக முடி. எல்லா வருஷமும் நீ பாடு, இந்த வருஷம் நீ பாடுன்னு எழுதி வச்சிருக்கா. ஏக்கா இது எங்க கோயிலுக்கு தானே, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஏ முருகா, பாதர் கோயில பிரிக்காய் வா பாதர். பச்சலாலி நீ பாடுடி. யாராவது ஒருத்தர் பாடிட்டு எந்திங்களாம், உறக்க வருவு போவன் வீட்டுக்கு. ஏக்கா நிரந்தரம் நிரந்தரம் மங்களங்கள் எங்கும் சொல்லி பாடுவோம். நிரந்தரம் நீயே நிரந்தரம். சொல்ல பண்ணாம இருக்கல. அம்மை அப்பன் உந்த நண்பே நிரந்தரம். மாறுமுள் மாறாது உணர்வே நிரந்தரம். சென்னி மகளமுள் வாழ்ந்த மன்ன கோத்திரமானவா. ஐயா என்ன இது மைக்கு அங்க அலறது? எதுக்கு இப்படி அடிபட்டு இருக்கீங்க? பாதர் நான் பாட்டு பாடுதுன்னு வர இவளும் வாரா பாதர். எல்லா வருஷமும் இவ தான் பாடுவாளா, அதனால இவ தான் பாடுவீங்க பாதர். முதல் நாள் திருப்பலியோட முதல் நாள் இன்னைக்கே இப்படி எல்லாம் சண்டை பட்ட இப்படி வருஷம் நல்ல வருஷமா அமையணும்ல. பாதர் இது அவ கோயிலுங்க பாதர். ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்காரு.
என்னம்மா இது? இல்ல பாதர், பாட விட மாட்டேக்காவ. எல்லா வருஷமும் நான் தானே பாடுவேன் பாதர். அதான். இறைவன் நமக்கானவர், இறைவன் நம்ம அனைவருக்கும் சமமானவர், பாதுகாவலன். இறைவன் எல்லாருக்கும் ஒன்று. இதை பிரிச்சு வைக்க கூடாது, சரியா? மதம்னு பிரிக்காதீங்க. இறைவன் நமக்கானவர். இறைவன் ஒண்ணு, மதம் தான் வேற. தயவு செஞ்சு கோயிலுக்குள்ள இந்த மாதிரி பேசாதீங்க, வெளியவும் இந்த மாதிரி பேசாதீங்க. இறைவன் நம் இறைவன். இதனால என் கோயில் உன் கோயில் சொல்லக்கூடாது. சண்டை போடாதீங்க. பாடினது போதும். போங்க, கேக் இருக்கு, ஜூஸ் இருக்கு, எடுத்து குடிச்சிட்டு கிளம்புங்க. அப்படி ஓடாரு வாழ பாட்டி அங்க வந்துருவாங்க. நான் தான் எல்லா வருஷம் பாடுவேன். கோயில இடம் முடிக்கலன்னு வரல. இருங்க, பாதர் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் வச்சுக்கிறேன். போ வைப்பா கேட்டுட்டு அந்த மாப்பிளைய ஒழுங்கா வச்சுக்கிட மாட்டேங்க. அடிச்சு அங்கேயும் தள்ளி விட. எங்களை வச்சு நீ என்ன செய்ய போறாப்பா? சும்மா இருங்காச்சு. எல்லா திமிரு பிடிச்சிட்டு வர பத்தியா மண்டைக்கு கிறுக்கு பிடிக்க நம்மளே கேவலப்படுத்திட்டாலே வா. ஆனா இவ்வளவு விடக்கூடாதாச்சுன்னா எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. சரி இருக்கட்டும் பாட்டி. மோரே 2 நாள் உட்கார்ந்து படிச்சுட்டு வந்தாச்சு. இந்த பாட்டை பாட விடாம ஆக்கிட்டால சிரிக்கி. வள்ளி வந்துட்டு வா. முடிஞ்சா வார ஆச்சு வாரேன். போறத பாருங்க, மினிக்கிட்டு நடைய பாருங்க, நடைங்க மோரையும். எப்படியாவது பாடிடலாம் நினைச்சாச்சு, கூட வந்து ஒட்டிக்கிட்டாளே. ஏன் பாட்டி இவ்வளவு இல்லாமல நடந்து அங்க இருந்து மூஞ்ச தூக்கணவா? வீட்டுக்கு வந்து மூஞ்ச தூக்கிட்டு இருந்தா? ஆமாச்சி, மூஞ்ச தூக்கிக்கிட்டு கிடந்தா. வேற என்ன செய்யுதுக்கு? இங்க பிறந்த நாளுக்கு கேக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருந்தாச்சு. மோரையில தூக்கி வீசிட்டு அவ போக்குல போயிட்டா. இப்ப சொல்லுங்க, அவ கோவப்படணுமா நான் கோவப்படணுமா? வாக்கு கேக்கு வெட்டலையால, கேக்கு எங்க பிரிசிலியா இருக்கு. நீ தாம்ல கோவப்படணும். அப்படின்னா என்ன செய்ய? அவ பழக்காதான். சரி பாட்டி, சூப்பர் நான் கொண்டு கொடுக்கேன். என்ன சூப்புல மனமே இல்ல. ஏச்சி, சூப்பர் நினைச்சு வாயில ஊத்திடாதிய. கஞ்சி தண்ணியில கொஞ்சம் காய வெட்டி போட்டு சும்மா அவளை ஐஸ் வைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்தேன். நீங்க இது பண்ணிடாதியா, குடிச்சிடாதிய. அட பியாயில போன பைக்கிற பையில நான் சூப்புன்னு நினைக்கிறாள். மோரே. சரி தள்ளு, அவள்கிட்ட பேசிட்டு வரேன். ஆக மொத்தத்துல ஆம்பளையில அடங்கி போனா வீடு நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லுதாவ. ஆனா அடங்கி இருந்து என்ன பிரயோஜனம்? அடங்க தலைக்கு மேல யாருக்கிட்டல அவ போறா. நம்ம தான் பொறுமையை இழந்து சரி என்னத்தையும் சொல்லிட்டு போறா கழுதுன்னு கொஞ்சம் அமைதியாகும். அதவோ பழமா நினைச்சுக்கிட்டு ரொம்பலாம் நம்ம மேல யாருகா. செவத்த வேற என்ன செஞ்சு தொலைய? பொண்டாட்டி தானே, என்னத்தையும் செய்யட்டுன்னு விட்டுற வேண்டியதான். சரி ஆச்சி, சீக்கிரம் சமாதானம் பண்ணி சேர்த்து வைங்க எங்களை.